சரி, நாளைக்கு நம்ம ஓனருக்கு பர்த்டே ஏதாச்சும் பண்ணுயா. நம்ம என்ன பண்ணலாம்? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? பேங்க்ல ஆதார் கார்டு கொடுத்தாங்க தெரியுமா? அதுல இருந்து அசிஸ்டன்ட் டெக்னாலஜியா. என் மக பிறந்தனால எனக்கே சொல்றியா? அதனால இப்ப என்ன பிளான்னா? என்ன பிளான்னா எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. இதுக்குதான் பெருசுங்களோட சேரக்கூடாதுன்றது. கரண்ட்ல இருக்க மாட்டேங்கிற நீ. வாழ்டுப்பா. இந்த பார் பெருசே, இன்னைக்கு நைட்டு 12 மணி கரெக்டாக கேக் வாங்கின்னு போய் ஓனருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்பா. மஜாவா இருக்கும். டேய், அதெல்லாம் அஞ்சலிக்கு பிடிக்காது. என்ன காலையில் ஏதாவது சிம்பிளாக கிஃப்ட் ப்ரெசண்ட்டாக கொண்டு போய் கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுவோம். ஐயா, சரியான பூமர் மாதிரி பேசினுக்கிற. நீ ஒண்டி ஏதாவது பண்ணனா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ல. நான் ஏதாவது சொன்னா மட்டும் உடனே எல்லாத்தையும் அப்படியே குறை சொல்லி நிற்குது. கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணியா? நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி அவங்க பிறந்தனால நம்ம தானே வேற மாதிரி கொண்டாடணும். இதெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். இதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம தான் எடுத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும். இதுவே நான் யாருங்கிற அடையாளத்தோட இருந்தேன்னா என் மகளோட பிறந்தநாள பெரிய விழாவா நான் தான் கொண்டாடுவேன். இப்போ வாழ்த்து சொல்லக்கூட முடியலையே. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் போயிட்டாரு போலுக்குதே. பெருசே, என்ன யோசிக்கிற? செலிப்ரேஷன் பண்ணலாம்யா. ஒன்றும் இல்லைடா, வா போலாம். அப்ப செலிப்ரேஷன் தானா? பண்ணலாம், வா. பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். Happy birthday Oner, happy birthday Oner, happy birthday Oner to you. வெட்டுங்க இந்த கேக்க. என்னம்மா அப்படி பார்க்குற? இன்னைக்கு உன் பிறந்த நாள் மறந்துட்டியா? அங்கிள், இருக்க பிரச்சனையில இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா சத்யா, உனக்கு எப்படி தெரியும்? அது அம்மா, உன்னோட ஆதார் கார்டுல அவன் பார்த்தான். சாயங்காலம் 5 மணில இருந்து என்னை பாடா படுத்திட்டாமா. அலங்காரங்கிற பேர்ல பாத்தியா எப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கான்னு? ஏன் சத்யா? ஓனர், நீங்க எனக்கு ஓனரு, அதுக்கு மேல நீங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்களை சந்தோஷப்படுத்தணும், அதான் என் கடமை. அதான் பண்ணேன். ஹாப்பி பர்த்டே. அதுவும் முதலாளி அம்மாவோட பர்த்டேவை நான் கொண்டாடலன்னா நல்லா இருக்குமா? அதான் இந்த செட்டப்லாம் எப்படி இருக்குது, டெக்கரேஷன்ஸ். சரி சரி, கேக் கட் பண்ணுங்க, கத்தி பிடிங்க. டேய், எவ்ளோ தைரியம் இருந்தா பொண்டாட்டிக்கு கேக் ஊட்டுவேன்? என்னப்பா இது? ஏய், சத்யா, நீ அடிச்சா அடி வாங்கி சும்மா இருப்பேன்னு பார்க்காத. அவ்வளோதான், வேற மாதிரி ஆயிடும். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவோம்? என்னடா தைரியம் இருந்தா கேமரா கை வைப்பேன். என்ன பண்ற பாரு. வேண்டாம், நிறுத்துங்க. சொல்றேன்ல சத்யா. உண்டில ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? அஞ்சலி, இன்னைக்கு உன் பிறந்த நாள். உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக சந்தோஷமா நான் கிளம்பி வந்திருக்கேன். ஆனா நீ போயும் இவன் கூட நின்னு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு கேக் வேற ஊட்டுற. யார் அஞ்சலி இவன்? உன் மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்யற வேலைக்காரன் தானே? ஏய், அவன் வேலைக்காரன் யார் சொன்னாங்க உனக்கு? அவன் என்னுடைய பார்ட்னர், என்னோட ஃப்ரெண்ட். அவன் என்னுடைய வெல் விஷர்.
அட நம்ம அண்ணியாரு. வணக்கம் தலைவி. வணக்கம் 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 வணக்கம். எங்கள் தானை தலைவி வாழ்க. வணக்கம் தலைவி. யார் வணக்கம். யார் யார் அந்த தலைவி? யார் அந்த தலைவி? தலைவி உங்களை தான் சொல்றேன். நான் தலைவியா? நான் எதுக்கு கலாய்க்க போறேன்? எப்படி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் நீங்க தானே எங்களுக்கு தலைவி. அட ஆமா தலைவி. அதுக்கப்புறம் நானும் ஓனர் சேர்ந்து தலைவி தங்கச்சி தலைமையில்னு ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சலாம்னு இருக்கிறோம். உங்க ஆதரவு என்னைக்குமே எங்களுக்கு தேவை இருக்கும்ல. இதுக்கு எந்த குறைச்சலும் இல்லல. சரிக்கா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இது என்ன கதை? உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண நான் வந்திருக்கேன், நீ என்ன வெளியே போறியா? எங்க போற? அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். பிறந்த நாள் அதுவுமா வீட்டுல இருன்னு கேட்க மாட்டேங்கிறாமா. என் பிறந்த நாளுக்காக கவர்மெண்ட் பேங்க், கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் லீவ் விட்டுருவாங்களா என்ன? சரி, எங்க கிளம்புற? பேங்க்குக்கா பிசினஸ் லோன் சம்பந்தமா பேச போறேன். ஆஹா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுக்கா. ம், சத்யா ஆ, கிளம்பலாமா? கிளம்பலாம் ஓனர். அம்மா நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. பரவாயில்ல விடுமா. அம்மா வரேம்மா. சரி வரேன்க்கா. அஞ்சலி, இன்னைக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு போ. ம் பேங்க் எங்கேயும் ஓடிடாது. சரி சத்யாவா. ஆ, பாத்து வரேன்க்கா. போ. ம், பார்த்து bye. பார்த்து வரேன் தலைவி. அஞ்சலி. மா உங்களுக்கும் வரேன். எவ்வளவு நான் சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறா. பிசினஸ் பிசினஸ்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்பாவோட கனவுலமா, விடு, அவ பாத்துக்குவா. எப்படிம்மா விட முடியும்? ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேம்மா. அம்மா, இவ்ளோ நடந்த அப்புறமும் அவ பிடிவாதமா இருக்கானா, கண்டிப்பா அதுல ஜெயிச்சிருவான்னு அர்த்தம். நீ ஒண்ணும் பதறாத, நீ வா, எனக்கு காஃபி போட்டு கொடு வா. சரி வா, நீ உட்காரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, அப்படியே பேசிட்டே சரி வா பண்ணு. வா. உனக்கு நடந்த கெட்டது மட்டும் வச்சு நீ முடிவு பண்ணாத. என்ன அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன வேணாம்? பிரசாதத்தை அன்னதானம் நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல்ல, ம். இப்போ விபூதிய அழகுக்கு வச்சுதான் நினைச்சுக்கோ. ம். நான் ஓனர், நான் பண்ணாதெல்லாம் பண்ண வைக்கிறீங்க. அப்புறம் ஓனர், கோயிலுக்கெலாம் வர வந்துக்கிறோம், சாமிலாம் வர கும்பிட்டுக்கிறோம். போகிற வேலையெல்லாம் நல்லபடியாக முடியுமா? ம், நிஜமாக ஹெல்ப் பண்ணுவார் அவங்க காடு. ஹெல்ப் பண்றாரோ இல்லையோ, நாம நம்ம கடமையை செய்வோம். இவனை விடக்கூடாது. நாளுக்கு நாளுக்கு அஞ்சலியோட க்ளோஸ் ஆகிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன பண்ண? ஹலோ, உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாங்கடா. என்னாச்சுண்ணா? ஏதாவது பிரச்சனைண்ணா? சொல்லுங்கண்ணா. ஒருத்த கதையை முடிக்கணும். அண்ணா, என்னண்ணா கொலைக்கு மேல கொலை பண்ணிட்டே இருக்குண்ணா. ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுதுண்ணா. இங்க பாரு, உனக்கு தேவை பணம் தானே? கிளம்பி வாங்கடா.